இன்னைக்கு டாபிக்ல என் ஸ்டூடெண்டோடைய ப்ராஜெக்டை நான் ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை அவர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி பேஸ்ல, அதாவது ஏஆர் பேஸ்ல ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் ப்ராஜெக்டா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ அதோடைய கேஸ் ஸ்டடியை நான் இப்போ வாக் த்ரூ பண்ண போறேன். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பிரா. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ இந்த ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் போகிறீங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர்ஸ் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த ரூம்க்கான டைமென்ஷன்ஸில் இது ஃபிட் ஆகுமா, அல்லது அந்த கலர் கூட இது மேட்ச் ஆகுமா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய திங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரூமை ஃபோட்டோ எடுத்துருவாங்க, ரூமோட டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ்க்கு போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷோரூமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முதல்ல அங்கே ஃபர்னிச்சர்ஸோடைய அவங்களுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சருடைய டைமென்ஷன்ஸ் என்ன, அதோடைய கலர்ஸ் என்னன்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் அந்த ரூமோட டைமென்ஷன்ஸ் அண்ட் அந்த கலர்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரியல் வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ இப்படி தான் ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதுல ஒரு யூசரோட பிஹேவியர் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட், இப்போ ஆன்லைனில் எப்படி ஃபர்னிச்சர் வாங்குறது? ஸோ இப்போ ஆஃப்லைன்லேயே இந்த மாதிரியான யூசர் பிஹேவியரில் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஆன்லைனில் எப்படி ஒரு ஃபர்னிச்சரை வாங்குறது? ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஏஆர் பேஸில், அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி பேஸில் அவர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்டூடெண்டோட நேம் சஞ்சய். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு ஸ்மார்ட் ஹோம்க்கான ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி பேஸில் ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்னிச்சரை ஒரு மொபைல் ஆப் வழியாக வாங்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஸோ நான் முதல்லே சொன்ன மாதிரி ரியல் லைஃப்லேயே நீங்கள் ஒரு ஃபர்னிச்சரை வாங்குறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஆன்லைனில் வரும்பொழுது இன்னும் டபுள் அல்லது ட்ரிபிள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை தான் இவர் இங்கே சால்வ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டீடைல்டு கேஸ் ஸ்டடி, யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் ஓரியன்டாக காம்படிட்டர் அனலிசிஸ் பண்ணி, யூசரை ரிசர்ச் பண்ணி, ஸோ யூசர் ஃப்ளோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவர் இதை ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் மேஜராக நான் ஷோகேஸ் பண்ண வேண்டியது மூணு இடம் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஸோ உங்களுடைய ஃபர்னிச்சரை நீங்கள் 360 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ரெண்டாவது உங்கள் ரூமோட டைமென்ஷன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிடலாம், அல்லது அந்த ஒரு பிளைன் ஹால், உங்களுடைய ரூம் அல்லது ஒரு பிளைன் ஹாலை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூணாவது இது இந்த ஃபர்னிச்சரை அதில் பிளேஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி என்ன டைமென்ஷன்ஸில் இருக்கலாம், அல்லது அது எந்த ஆங்கிளில் இருக்கலாம், ப்ளஸ் என்ன கலர் அதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மூணு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் தான் அவர் இங்கே பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த மூணு முக்கியமான யூசர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக தான் அவர் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரைட், ஸோ ஏஆர் அப்படிங்கிறது ப்ரிடாமினென்ட்லி இ காமர்ஸ் ஸ்பேஸில் தான் யூசருக்கு ஒரு ப்ராடக்டை பை பண்ணுற டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்டே நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.